வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நாம லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்றதுக்கு ஈஸியா 2 ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்க போறோம். ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் தான். நீங்க இன்டர்சேஞ்சிபிளா எந்த ஸ்ட்ரக்சர் வேணா யூஸ் பண்ணலாம். பட் 2 ஸ்ட்ரக்சருமே தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம். எந்த மாதிரி இடங்கள்ல இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ரொம்ப காமன் நம்மளுடைய ஸ்போக்கன்ல. இது வேற, அது வேற. படிப்புங்கிறது வேற, வாழ்க்கைங்கிறது வேற. ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது அப்படி சொல்லுவோம் இல்லையா? சொல்றதுங்கிறது வேற, அதை செய்யறதுங்கிறது வேற. சும்மா பார்க்கறதுங்கிறது வேற, அதை நிஜமாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுங்கிறது வேற. இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஸோ வேற, வேறு அப்படின்னு வந்துட்டதுனாலயே நம்ம யூசுவலா டிஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனா நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு 2 ஸ்ட்ரக்சர் இருக்கு. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் இன்னொன்னு பார்த்தீங்களான்னா, அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம சொன்னதையே நம்ம இப்படி கூட சொல்லுவோம். சொல்றதுங்கிறது ஈஸி, அதை செய்யறதுங்கிறது கஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எப்படி சொல்றதா இருந்தாலும் சரி, இந்த 2 ஸ்ட்ரக்சர்ஸ்ல நீங்க எதை வேணா யூஸ் பண்ணலாம். So first structure, it is one thing to, it is another thing to. Toன்னு இருக்கு இல்லையா? இதுக்கு பக்கத்துல நம்ம ஒரு verb. அவ்வளோதான். It is one thing to plus verb. It's another thing to plus verb. நீங்க இன்னும் பெருசா ஏதாவது போடணுமானா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஈஸியா இருக்கும். இப்ப இதே விஷயத்தை நம்ம ஜெரண்ட் வச்சும் சொல்லலாம். நம்ம முன்னாடி சொன்னது இன்ஃபினிட்டிவ் வச்சு. இப்போ ஜெரண்ட்னா verb plus ing அப்படி போட்டுருவோம் இல்லையா? So verb plus ing is one thing. அண்ட் இன்னொரு verb plus ing is another. another thing எல்லாம் இல்லை, இஸ் another. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள், அதே சமயம் ரொம்ப கான்வர்சேஷனல். இங்கே ஈஸியாக நீங்கள் ஸ்போக்கனில் இதை யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா, பேசுறதுங்கிறது வேற, அதையே செய்யறதுங்கிறது வேற அப்படி சொல்ல போகிறோம். யாராவது ஏதாவது சொன்னால் நம்ம சொல்லுவோம் இல்லையா, நீ சும்மா பேசிடுவ, பேசுறது வேற, செய்யறது வேற அப்படி சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் நம்ம சொன்னோம். வேர்ப் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு இது பக்கத்துல போட்டுக்க வேண்டியதுதான். ஸோ பேசுவது டாக், செய்வது ஆக்ட், அவ்வளோதான். அப்போ இட் இஸ் ஒன் திங் டு டாக், இட்ஸ் அனதர் திங் டு ஆக்ட். டூ சொல்லலாமா? தாராளமா சொல்லலாம். இட்ஸ் அனதர் திங் டு டூ அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ செகண்ட் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி அடுத்த எக்ஸாம்பிள சொல்லலாம். அடுத்த எக்ஸாம்பிள் இதே மாதிரி தான். இதே விஷயத்த நாம சொல்றது ஈஸி, ஆனா அது செய்யறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம சொல்ல போறோம். இதுக்கு நம்ம செகண்ட் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ண போறோம். அதுக்காக இந்த மாதிரி ஈஸி கஷ்டம்னு வந்தா செகண்ட் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணணுமா அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். 2 விதமா சொல்றதுக்கும் 2 ஸ்ட்ரக்சரையும் நம்ம யூஸ் பண்ணலாம் இன்டர்சேஞ்சிபிளி. நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அப்ப சொல்வது verb plus ingன்னு சொன்னோம் இல்லையா? சேயிங், செய்வது டூயிங். சேயிங் இஸ் ஒன் திங். இந்த ஸ்ட்ரக்சர்ல அப்படியே நம்ம verb plus ingக்கு மேல போட்டுட்டு இருக்கோம், பார்க்கலாம். டூயிங் இஸ் another. சேயிங் இஸ் ஒன் திங், டூயிங் இஸ் another. இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு இன்னுமே ஈஸியா தோணலாம். பட் ரெண்டுமே காமன் தான், அதனால நீங்க எதை வேணா யூஸ் பண்ணலாம். அடுத்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? கொஞ்சம் லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். அடுத்தடுத்து 2 ஸ்ட்ரக்சரையுமே நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீ நல்லா ஃபுட்பால் விளையாடுவியா அப்படி கேட்டா, நான் ஃபுட்பால் மேட்ச்ல நிறைய பார்த்துருக்கேன் அப்படி சொல்லுவாங்க. நீ டிவியில மேட்ச் பார்க்கறதுங்கிறது வேற, நீ விளையாடுறது ஒரு மேட்ச்ல நீ விளையாடுறதுங்கிறது வேற அப்படி சொல்ல போறோம். ஸோ வேர்ப் என்ன? மேட்ச் பார்க்கறது. வாட்ச் அ மேட்ச், வாட்ச் அ ஃபுட்பால் மேட்ச். எதுல? டிவியில. ஒரு டிஜிட்டல் மீடியா அப்படின்னாலே நம்ம ஆன்ன்ற ப்ரெப்போசிஷனை யூஸ் பண்ணுவோம். அப்போ வாட்ச் அ ஃபுட்பால் மேட்ச் ஆன் டிவி. ஒரு மேட்ச்ல விளையாடுவது, அதுதான் செகண்ட் சென்டென்ஸோடைய வேர்ப், செகண்ட் பார்ட்டோடைய வேர்ப். அப்போ பிளே இன் அ மேட்ச். அப்படியே இந்த செக்ஷன்ல கொண்டு போய் ஃபிட் பண்ணிடலாம். இட் இஸ் ஒன் திங் டு வாட்ச் அ ஃபுட்பால் மேட்ச் ஆன் டிவி. இட்ஸ் அனதர் திங் டு பிளே இன் அ மேட்ச். 2 தடவை மேட்ச்னு வர்றதுனால தான் பிளே இன் ஒன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். It is one thing to watch a football match on TV. It's another thing to play in one. இப்போ இதே விஷயத்த நீங்க செகண்ட் ஸ்ட்ரக்சர் வச்சு சொல்றதானா இன்னும் சிம்பிள். இங்க நம்ம 2 போட்டிருக்கோம் இல்லையா? இந்த வாட்ச வாட்சிங் அப்படின்னு மாத்திடுங்க, பிளேய பிளேயிங்னு மாத்திடுங்க. அப்ப வாட்சிங் a football match on TV is one thing. Playing in a match is another. அப்படி சொல்லிடுவோம். அவ்வளவுதான், சிம்பிள் இல்லையா? இப்போ அடுத்தடுத்த எக்ஸாம்பிள்ஸை நீங்களே கூட அப்படியே பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணலாம். இப்போ ஒருத்தருடைய மகிழ்ச்சிக்கு என்ன குறைச்சல்? அவர்கிட்ட இல்லாத பணமா அப்படி சொல்லுவோம். அப்படி சொன்னா
பணம்ங்கிறது வேற. பணம் இருக்கிறதுங்கிறது வேற. மகிழ்ச்சியா இருக்கிறதுங்கிறது வேற. 2ம் ஒண்ணு கிடையாது. பணம் இருக்கிறதுனால மகிழ்ச்சியா இருப்பாங்களா? அப்படி சொல்லப்போறோம். ஸோ பணம் இருப்பது. இத தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு சொல்லப் போறோம். பொசெஷன். பொசெஷன்னாலே நம்ம ஹேவ்ன்னு யூஸ் பண்ணுவோம். இல்லையா? அப்போ ஹேவ் மனி. மகிழ்ச்சியாக இருப்பது. இந்த இடத்துல பொசெஷன் இல்ல. இது வந்து இருப்பதுன்னா பி வெர்ப். பி ஹேப்பி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மகிழ்ச்சியாக இரு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? பி ஹேப்பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இத தான் கொண்டு வந்து அப்படியே இந்த ஸ்ட்ரக்சர்ல போடப் போறோம். இட் இஸ் ஒன் திங் டு ஹேவ் மனி. இட்ஸ் அனதர் திங் டு பி ஹேப்பி. இட்ஸ் ஒன் திங் டு ஹேவ் மனி. இட்ஸ் அனதர் திங் டு பி ஹேப்பி. இப்போ இதே விஷயத்த செகண்ட் ஸ்ட்ரக்சர் வச்சு சொல்றதா இருந்தா, இந்த ஹேவ ஹேவிங்ன்னு மாத்திடுங்க. பீய பீயிங்ன்னு மாத்திடுங்க. அப்ப ஹேவிங் மனி இஸ் ஒன் திங் அண்ட் பீயிங் ஹேப்பி இஸ் அனதர். அது வேற. இது வேற, அது வேற. ஹேவிங் மனி இஸ் ஒன் திங் அண்ட் பீயிங் ஹேப்பி இஸ் அனதர். இப்போ ஐடியா சொல்லுவோம். ஐடியாலாம் என்னமோ நல்லா தான் இருக்கு. அத செயல்படுத்துறது தான் கஷ்டம். அப்படி சொல்லுவோம். அதே மாரி ஐடியா சொல்றது ரொம்ப ஈஸி. செயல்படுத்துறது தான் கஷ்டம். ஸோ இந்த ஈஸி, கஷ்டம், இது வேற, அது வேற எப்படி சொன்னாலும் தமிழ்ல, இங்கிலீஷ்ல ஒரே மாரி தான் நம்ம சொல்லப் போறோம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர இந்த சென்டென்ஸ இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு சொல்லலாம். இத வச்சு சொல்லிடுவோம். செகண்ட் ஒன்னு. ஸோ ஐடியா சொல்வது அப்படிங்கிறத நம்ம வந்து டெல் ஐடியாஸ் அது வந்து காமன் இல்ல. அந்த மாரி சொல்ல மாட்டாங்க. கிவ் ஐடியாஸ் அப்படிதான் சொல்லுவாங்க. அதனால தான் கிவ் ஐடியாஸ் போட்டிருக்கோம். செயல்படுத்துவது அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்றது. இம்ப்ளிமெண்ட் தெம். ஐடியாஸ் ப்ளூரல்ல இருக்கிறதுனால இம்ப்ளிமெண்ட் தெம் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ செகண்ட் ஸ்ட்ரக்சர்ல வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி இல்லையா? அப்ப கிவிங் ஐடியாஸ் இஸ் ஒன் திங். இந்த இடத்துல ஐடியாஸ்ன்னு வந்திருக்கே ப்ளூரல்ல போடணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. கிவிங் ஐடியாஸ் அப்படின்றது தான் அந்த இடத்துல நவுன். அதனால சிங்குலர் தான். கிவிங் ஐடியாஸ் இஸ் ஒன் திங். இம்ப்ளிமெண்டிங் தெம் இஸ் அனதர். Giving idea is one thing. Implementing them is another. இதே மாதிரி இப்போ ஒருத்தவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இல்ல ஒருத்தவங்க ஏதோ ஒண்ணு பண்றாங்க. அத நாம வந்து ஃபீட்பேக் சொல்றோம் அப்படின்ற பேர்ல நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். இல்லையா? ஸோ இந்த மாரி குறை சொல்றதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஆனா நல்ல ஒரு ஃபீட்பேக், ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் அத குடுக்குறது தான் கஷ்டம். அதுதான் முக்கியம். அது வேற விஷயம். அப்படி நம்ம சொல்லப் போறோம். ஸோ குறை சொல்வது, கிரிட்டிசைஸ் இல்லையா? அப்போ அப்படிதான் மட்டும் தான் போட்டிருக்கோம் நம்ம. இப்போ இதே வந்து பயனுள்ள கருத்துக்களை வழங்குவது, ஒரு நல்ல ஃபீட்பேக் வழங்குவது, கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் வழங்குவது. ஆஃபர் கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக். அப்படியே கொண்டு வந்து இந்த செக்ஷன்ல போடுங்க. இட் இஸ் ஒன் திங் டு கிரிட்டிசைஸ். இட்ஸ் குவைட் அனதர் டு ஆஃபர் கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக். ஸோ அது வந்து முற்றிலும் வேற விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி எம்ஃபசைஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி குவைட்லாம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இட்ஸ் ஒன் திங் டு கிரிட்டிசைஸ். இட்ஸ் குவைட் அனதர் டு ஆஃபர் கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக். 2 வேற வேற விஷயம். நீ பண்றது கிரிட்டிசைஸ். இது வந்து ஃபீட்பேக் இல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸ்டூடண்ட்ஸ பத்தி பேசுறப்ப சொல்லுவேன் இல்லையா? நல்லா படிப்பான், நல்ல மார்க்ஸ் வாங்குவான். ஸோ மார்க் வாங்குறதுங்கிறது வேற. ஆனா சப்ஜெக்ட்ட புரிஞ்சுக்கிறதுங்கிறது வேற. அப்படி சொல்லப் போறோம். ஸோ நல்ல மதிப்பெண்கள் வாங்குவது. அப்போ கெட் குட் மார்க்ஸ். கெட் குட் மார்க்ஸ். அத புரிஞ்சுக்கிறது. உண்மையாக புரிஞ்சுக்கிறது. ட்ரூலி அண்டர்ஸ்டாண்ட் த சப்ஜெக்ட். ட்ரூலி அண்டர்ஸ்டாண்ட் த சப்ஜெக்ட். It's one thing to get good marks. It's another thing to truly understand the subject. It's quite another thing to truly understand the subject. இப்படியெல்லாம் சொல்லலாம். நீங்க அப்படியே இத வந்து செகண்ட் ஸ்ட்ரக்சர் வச்சு எப்படி சொல்லலாம் அப்படின்றத அப்படியே பாஸ் பண்ணிட்டு ஒரு தடவை அப்படியே சொல்லி பார்த்துடுங்க. ஸோ எப்படி சொல்லுவோம்? இந்த கெட்டோட ஐஎன்ஜி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் பார்ட்ல வெர்ப் எதுவோ அதோட தான் ஐஎன்ஜி. அப்போ அண்டர்ஸ்டாண்டிங் த சப்ஜெக்ட் அப்படி சொல்லிடுவோம் இல்லையா? அப்ப கெட்டிங் குட் மார்க்ஸ் இஸ் ஒன் திங். ட்ரூலி அண்டர்ஸ்டாண்டிங் த சப்ஜெக்ட் இஸ் அனதர். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? அவங்கள பார்த்தா டீசென்ட்டா தானே இருக்கு. கண்டிப்பா நல்லவங்களா தான் இருப்பாங்க. அப்படி சொல்லுவோம். ஓ! நல்ல தோற்றத்தை கொண்டிருப்பதுங்கிறது வேற. நல்ல மனசோட இருக்கிறதுங்கிறது வேற. அப்படி சொல்லப் போறோம். ஸோ நல்ல தோற்றம். ஹேவ் குட் லுக்ஸ். நல்ல ஒரு கைண்ட் ஹார்ட்டடா இருக்கிறது. அது வந்து இருக்கிறதுன்றப்போ அந்த இடத்துல பி வெர்ப். பி கைண்ட் ஹார்ட்டட். நம்ம வந்து யார்கிட்டயாவது சொல்றப்ப பி எ கைண்ட் ஹார்ட்டட் அப்படி சொல்லுவோம். இது வந்து ஜெனரலா சொல்றதுனால நம்ம ஏ போட போறதில்ல. அப்போ
It is one thing to have good looks. It's another thing to be kind-hearted. அப்படி சொல்லுவோம். இப்போ இதுவே செகண்ட் ஸ்ட்ரக்சர் வச்சு சொல்றதா இருந்தா ஹேவ்க்கு பதிலா ஹேவிங், பீக்கு பதிலா பீயிங். Having good looks is one thing. Being kind-hearted is another. சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். யாருக்காவது நம்ம உனக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னு கேட்டா, நான் நிறைய குக்கிங் வீடியோஸ் பார்த்துருக்கேன் அப்படின்னா, யூடியூப்ல குக்கிங் வீடியோஸ் பார்க்கறதுங்கிறது வேற, நிஜமா சமைக்கிறதுங்கிறது வேற அப்படி சொல்லப்போம். ஸோ வீடியோ பார்க்கறது, வாட்ச் அ குக்கிங் வீடியோ எதில்? யூடியூப்ல. ஸோ யூடியூப் அது மாதிரி எல்லாமே டிஜிட்டல் மீடியா அப்படின்னாலே ஆன். வாட்ச் அ குக்கிங் வீடியோ ஆன் யூடியூப். நிஜமா சமைக்கிறது, ஆக்சுவலி குக் இட். இதை சேர்த்துக்கலாமா? It's one thing to watch a cooking video on YouTube. It's another thing to actually cook it. அப்படியே நீங்க செகண்ட் ஸ்ட்ரக்சர் வச்சு சொல்றதா இருந்தா, watching a cooking video on YouTube is one thing. Actually cooking it is another. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் இன்னுமே சிம்பிளா உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்றது உண்மைதான். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுங்கிறது ஈஸி, ஆனா அதை வந்து ப்ராஃபிட்டபிளா மாத்துறதுங்கிறது தான் கஷ்டம் அப்படி சொல்லுவோம். அப்போ ஒரு வியாபாரத்தை தொடங்குவது, ஸ்டார்ட் அ பிஸ்னஸ், லாபகரமாக மாற்றுவது, அதை வந்து லாபகரமா மாத்துறதை வந்து நம்ம மேக் இட் ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுதான் சேர்த்துக்க போறோம். ஸோ இட் இஸ் ஒன் திங் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ், இட்ஸ் அனதர் திங் டு மேக் இட் ப்ராஃபிட்டபிள். அது வேற இது வேற. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுனாலே அதுல ப்ராஃபிட் வந்துடும் சொல்ல முடியாதா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இது ஈஸி, அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. இப்ப இவ்வளோ நேரம் 2 ஸ்ட்ரக்சருமே நீங்க இன்டர்சேஞ்சபிளி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டே வந்துட்டு இருந்தோம். ஆனா ஒரு சில இடங்கள்ல நம்ம செகண்ட் ஸ்ட்ரக்சரை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அது எந்த மாதிரி இடங்கள் அப்படின்னா, நவுன்ஸ் வர்ற இடங்கள்ல. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல எக்ஸாம்பிள்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா? அதுல கூட ஒண்ணு சொல்லியிருந்தோம். படிப்புங்கிறது வேற, வாழ்க்கைங்கிறது வேற அப்படின்னு சொன்னோம். ஸோ படிப்பு, வாழ்க்கை இது ரெண்டும் ஆக்ஷன் வேர்ட்ஸ் இல்ல, நவுன்ஸ். இப்போ அதே மாதிரி தான் ரொம்ப காமனான ஒரு சென்டென்ஸ். சினிமாங்கிறது வேற, நிஜ வாழ்க்கைங்கிறது வேற. இதுலயும் பாருங்க, சினிமா, நிஜ வாழ்க்கை இது ரெண்டுமே நவுன்ஸ் தான். இந்த மாதிரி நவுன்ஸ் வர்றப்போ நம்ம செகண்ட் ஸ்ட்ரக்சரை தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம செகண்ட் ஸ்ட்ரக்சர்ல verb பிளஸ் ஐஎன்ஜின்னு சொன்னோம். verb பிளஸ் ஐஎன்ஜினா ஜெரண்ட், ஜெரண்ட்னா நவுன்ஸ் தான். ஸோ வேர்ப்ஸ் வராம இந்த மாதிரி டைரக்டா நவுன்ஸ் வந்தாலும் நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஜெரண்டுக்கு பதிலாக இந்த இடத்துல verb பிளஸ் ஐஎன்ஜின்னு போடுறதுக்கு பதிலாக நம்ம இந்த இடத்துல நவுன் 1, நவுன் 2 அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ நவுன் 1 என்னது? சினிமா. நவுன் 2 என்னது? ரியல் லைஃப். அவ்வளோதான். சினிமா இஸ் ஒன் திங் அண்ட் ரியல் லைஃப் இஸ் அனதர். சினிமா இஸ் ஒன் திங் அண்ட் ரியல் லைஃப் இஸ் அனதர். இதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா? படிப்புங்கிறது வேற, நிஜ வாழ்க்கைங்கிறது வேற அப்படி சொன்னோம். அப்போ எஜுகேஷன் இஸ் ஒன் திங் அண்ட் ரியல் லைஃப் இஸ் அனதர் அப்படி சொல்லிடுவோம். சும்மா அது எக்ஸாம்பிளுக்காக சொல்றது தான். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த இந்த 2 ஸ்ட்ரக்சர்ஸை பேஸ் பண்ணி இந்த சென்டென்சஸை நீங்க ட்ரை பண்ணுங்க. லைசன்ஸ் வச்சிருக்கிறதுங்கிறது வேற, நிஜமாவே ஒரு நல்ல டிரைவரா இருக்கிறதுங்கிறது வேற. ஜிம்ல சேர்றதுங்கிறது வேற, ஆனா தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்றதுங்கிறது வேற அப்படி சொல்லணும். அதே மாதிரி ஸ்கூலுங்கிறது வேற, காலேஜுங்கிறது வேற அப்படி சொல்லணும். ஸோ இந்த 3 சென்டென்சஸை நீங்க ட்ரை பண்ணுங்க. அடுத்த ஸ்லைட்லயே உங்களுக்கான ஆன்சர்ஸை நீங்க பார்த்துக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ இந்த வீடியோல நாம இது வேற, அது வேற, இது ஈஸி, அது கஷ்டம், இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு 2 ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம். இந்த 2 ஸ்ட்ரக்சர்ஸை பேஸ் பண்ணி இன்னுமே நீங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.